தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆருடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார். எம்ஜிஆருடைய சொந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தலைவர்கள் தொகுதி மாறுகின்றார்கள். மு.க.ஸ்டாலினே தொகுதி மாறுகின்றார். கொளத்தூர் தொகுதியிலிருந்து சேப்பாக்கம் தொகுதிக்கு மாறுகிறார். உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து திருவாரூர் தொகுதிக்கு மாறுகிறார். அதே போன்று தலைவர்கள் தொகுதி மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பிரபல தலைவர் ஆண்டிப்பட்டியில் போட்டியிடுகிறார். டிடிவி தினகரன். இவர் ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்தவர். கடந்த சட்டசபை தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் இவர் உசிலம்பட்டி தொகுதியில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதி தனக்கு கூட்டணியில் கிடைக்காவிட்டாலும் கூட தாம் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டி 1984 ஆண்டு எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தே வெற்றி பெற்ற தொகுதி. அதற்கு பின்பு செல்வி ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி தொகுதியில் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது ஆண்டிப்பட்டி தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். டிடிவி தினகரன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் சொந்த சாதியினரை நம்பி களமிறங்கியுள்ளார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் பிரமலை கல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் வசிப்பதால் அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார்.